அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவ்வுலக வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கக்கூடிய பல்வேறு அருட்கொடைகளிலே மிக பெரும் அருட்கொடையாக, உயர்ந்த அருட்கொடையாக குழந்தை செல்வங்களை நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் அருட்கொடையாக கிடைக்கப்பெற்ற குழந்தைகள் நமக்கு மிக பெரும் பாக்கியமும் அமானிதமும் ஆவார்கள். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வின் அருட்கொடைகள் அனைத்துமே இஸ்லாத்தின் பார்வையில் அமானிதமாகவே பார்க்கப்படுகிறது. அமானிதமாக வழங்கப்பட்ட அருட்கொடைகளான அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி இஸ்லாமிய நிழலிலே வளர்த்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனால் இந்த நவீன யுகத்திலே நம்முடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது என்பது பொறுப்பு வாய்ந்த சவாலான பணியாகவே இருக்கிறது. குழந்தைகளிடத்திலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய வெளிக்காரணிகளாக இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன், வீடியோ கேம் மற்றும் சமூக ஊடகங்கள் போன்றவற்றின் ஊடுருவல்களிலிருந்து அந்த குழந்தைகளை மீட்டெடுப்பது என்பதும் இராணுவ வீரர் எல்லையை காப்பதற்கு ஒப்பான சிரமமான பணியாகவே விளங்குகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு பெற்றோரும் கண்ணும் கருத்துமாக தமது பிள்ளைகளை ஈருலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக வார்த்தெடுப்பது பெற்றோர்கள் மீதுள்ள தார்மீக பொறுப்பும் கடமையுமாக இருக்கிறது. நாம் ஏன் நம்முடைய குழந்தைகளை இஸ்லாத்தினுடைய நிழலில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஈமானிய விஷயங்களிலே பெற்றோரை பின்தொடர்பவர்களாய் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அடுத்து, உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் கண்குளிர்ச்சியாகவும் மேன்மக்களுக்கே வழிகாட்டக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகவும் நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு பெற்றோர் இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்று சென்றதன் பின்னால் அவர்களுடைய மன்னரை மற்றும் மறுமை வாழ்க்கைக்காக கவலையுற்று துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாக வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னிலையில் விசாரணை மன்றத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். நாளை மறுமையில் கொடிய நரகத்தில் வீசப்படும் அபாயகரமான சூழலை விட்டும் பாதுகாப்பதற்காக பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமானின். எவர்கள் ஈமான் கொண்டு அவர்களுடைய சந்ததியாரும் ஈமானிலே அவர்களை பின்தொடர்கின்றார்களோ அவர்களுடைய அந்த சந்ததியினரை அவர்களுடன் சுவனத்திலே ஒன்று சேர்த்து விடுவோம். அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتُهُம். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுடைய சந்ததிகளையும் அவர்களுடன் சொர்க்கத்திலே நாம் ஒன்று சேர்த்து விடுவோம். இதனால் அவர்களுடைய செயல்களிலே எந்த ஒன்றையும் நாம் அவர்களுக்கு குறைத்து விட மாட்டோம். ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்த செயல்களுக்கு பிணையாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுகின்றான். இன்னொரு திருமறை வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வல்லதீன யக்கூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. மேலும் அவர்கள், எங்கள் இறைவா, எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியினரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சி அளிப்பாயாக,
இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை வழிகாட்டியாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸதி. ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் 3 விஷயங்களை தவிர அவனுடைய அனைத்து அமல்களும் அவனை விட்டு துண்டிக்கப்பட்டு விடுகிறது. 3 விஷயங்கள் மட்டும் அவனை பின்தொடர்ந்து செல்லும். கபரிலும் பின்தொடர்ந்து செல்லும், மறுமையிலும் அது பின்தொடர்ந்து செல்லும். மிச்ச எல்லா அமல்களும் அவனுடைய மௌத்தோடு துண்டிக்கப்பட்டுவிடும். அவனால் எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது, எந்த நற்காரியமும் செய்ய முடியாது, ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. மௌத்து வரையிலும் தான் நாம் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியும், நினைத்த நற்காரியங்கள் செய்ய முடியும். மௌத்து வந்துவிட்டால் அதோடு எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். 3 காரியங்கள், அந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பின்னாலும் அவனுக்கு நன்மையை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த 3லே முதலாவது சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய மரணத்திற்கு பின்னாலும் அவர் எந்த அமலும் செய்யாமல் அவருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஹயாத்தாக இருக்கும்போதே சதகத்துன் ஜாரியா செய்துவிட வேண்டும். சதகத்துன் ஜாரியா என்றால் நிரந்தரமான தர்மம், அதாவது பல நாட்கள் பல காலங்கள் நீடித்திருக்கக்கூடிய தர்மம். அது எதுவெல்லாம் இருக்குமோ அப்படியான தர்மத்தை அவர் செய்துவிட்டால் அந்த தர்மத்தினுடைய நன்மை அவருக்கு மௌத்துக்கு பின்னாலும் கிடைக்கும். அந்த வகையில் ஒரு கல்விக்கூடம் இருக்கிறது என்றால் அந்த கல்விக்கூடத்திற்கு தேவையான புத்தகங்கள், அல்லது ஒரு மதரசா இருக்கிறது என்று சொன்னால் அந்த மதரசாவிற்கு தேவையான ஏதாவது ஒரு பொருட்கள், கிதாபுகள், அந்த மாணவர்களுக்கு தேவையான ஏதாவது உடை பொருட்கள் எதையாவது நாம் தர்மமாக வழங்கினால் அந்த கிதாபோ நாம் வழங்கிய அந்த பொருளோ எவ்வளவு காலம் அது பயன்படுமோ அதுவரையிலும், அதற்கிடையில் நாம் மௌத்தாகிவிட்டாலும் கூட அதனுடைய நன்மை நம்மை வந்து சேரும். இது மாதிரி இருக்கக்கூடியவைகள் தான் சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். அதே மாதிரி ஒரு ஊரில் அல்லது ஒரு மஹல்லாவில் மதரசா தேவை இருக்கிறது. அந்த மதரசாவிற்கு மாணவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்கி படிப்பதற்கு ஓதுவதற்கு கட்டிட வசதி இல்லை என்றிருக்கும் பட்சத்தில் ஒரு கட்டிடத்தை நாம் கட்டி கொடுத்தால் அது சதகத்துன் ஜாரியா. அல்லது பள்ளிவாசலுடைய தேவை இருக்கிறது, மக்கள் தொழுவதற்கு பள்ளிவாசலிலே தேவை இருக்கிறது, கட்டிடம் சரியாக இல்லை, அந்த கட்டிடத்தை நல்ல முறையிலே நாம் கட்டி கொடுத்தால் அது சதகத்துன் ஜாரியா. அந்த கட்டிடம் எவ்வளவு காலம் இருக்குமோ, அந்த கட்டிடத்தின் மூலம் எவ்வளவு காலம் பயன்பெறப்படுமோ அதுவரையிலும் அவருக்கு நன்மை சென்று கொண்டே இருக்கும். அவர் இடையிலே மரணித்து விட்டாலும் கூட அந்த கட்டிடத்தை கட்டியதற்காக அவர் செய்த அந்த சதகத்துல் ஜாரியா அவருடைய மௌத்துக்கு பின்னாலும் நன்மையை தரும். இதுதான் சதகத்துல் ஜாரியா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்போ ஒருவன் மௌத்தாகிவிட்டதற்கு பின்னாலும் அவனுக்கு நன்மை தர வேண்டும் என்றால்
இது மாதிரி சதக்காக்களை செய்துவிட வேண்டும். அதற்கு இயலாதவர்கள் இன்னொரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இல்முன் யுன்தஃபா பிஹி, அந்த மௌத்தா போனவருடைய அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது பயன்பெறப்பட்ட கல்வி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய மௌத்துக்கு பின்னாலோ நன்மையை தரக்கூடியதில் அவர் கற்றுக் கொடுத்த கல்வி இருக்கிறது. அவர் ஒரு 5 நபர்களுக்கு ஏதாவது ஒரு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த 5 நபர்கள் 50 நபர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அந்த 50 நபர்கள் 500 நபர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அது 5000 நபர்களுக்கு சென்றடையும். இப்படியே விரிவடைந்து கொண்டே செல்லுமே. அது கியாமத்து வரையிலும் அந்த கல்வி விரிவடைந்து கொண்டே செல்லுமே. ஆனால் அதனுடைய நன்மை அனைத்துமே அதிலிருந்து சில பங்கு இவருக்கு சென்று கொண்டே இருக்கும். அதான் இல்முன் யுன்தஃபா பிஹி. ஒருவர் மௌத்துக்கு பின்னாலும் நன்மையை தரக்கூடியது அவர் கற்றுக் கொடுத்த கல்வி, அவர் மூலம் பிரயோஜனப்படக்கூடிய கல்வி. அதே மாதிரி அவ் வலதுன் சாலிஹுன் யதோலஹு, மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வலதுன் சாலிஹுன் யதோலஹு, சாலிஹான ஒரு குழந்தை. அது எந்த சாலிஹான குழந்தை? அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருக்காக துஆ செய்யுமே, அப்பேற்பட்ட சாலிஹான குழந்தை. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் நம்முடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்கிறோம்? எத்தனை பேர் நம்மில் மரணித்து விட்ட நம்முடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்கிறோம்? நினைத்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வலதுன் சாலிஹுன் என்று சொன்னால் ஏதோ லஹு, அவருடைய பெற்றோருக்கு துஆ செய்யக்கூடியவராக இருப்பார். அவர்தான் வலதுன் சாலிஹுன், அவர்தான் சாலிஹான பிள்ளை, நல்ல பிள்ளை என்பவர். தன் பெற்றோருக்காக துஆ செய்பவர். உயிரோடு இருக்கும் காலத்திலும் மரணித்து விட்ட பின்னாலும் பெற்றோர்களை நினைத்து துஆ செய்கிறானே, அவன்தான் நல்ல பிள்ளை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட நல்ல பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நமக்கு நன்மையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். எப்படி அவர்கள் நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நமக்கு நன்மையை சேர்ப்பார்கள்? நாம் மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால், மார்க்கத்தினுடைய நல்லது கெட்டதுகளை அனைத்தும் சொல்லிக் கொடுத்தால், எப்படி நாம் பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தால், வயதில் மூத்தவர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை நாம் கற்றுக் கொடுத்தால் அது நமக்கு பிரயோஜனம் அளிக்கும் குழந்தைகளாக அது இருக்கும். நம்முடைய மௌத்துக்கு பின்னால் வருடத்திற்கு ஒரு முறையாவது நினைவில் வைத்து அந்த தினத்தன்று நமக்காக ஒரு யாசீன் சூரா ஓதி நம்முடைய பெயரிலே ஹதியா செய்வானே, அந்த பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை ஆக்க வேண்டும். அல்லது அவனுக்கு வசதி வந்துவிட்டால் நிறைய பொருளாதாரத்தை தர்மம் செய்து இதனுடைய நன்மையை என்னுடைய பெற்றோருக்கு சேர்த்து வை யா அல்லாஹ் என்று சொல்வானே, அப்பேற்பட்ட நல்ல பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லது ஏதாவது கல்விக்கூடங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்து தன்னுடைய உடலாலோ அல்லது பொருளாதாரத்தாலோ எதையாவது செய்து தான் செய்யும் நல்லமல்களில் எல்லாம் தன்னுடைய பெற்றோர்களை கூட்டு சேர்த்து கொள்ளக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி வளர்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. நாம் அவர்களை மார்க்கத்தின் அடிப்படையிலே வளர்த்தெடுத்தால் அது இப்படிதான் செயல்படும். மௌத்துக்கு பின்னாலும் நம்மை நினைத்து நமக்கான நன்மைகளை அது சேர்த்து வைக்கும். வீண் விவாதங்கள் செய்யாது. மௌத்தா போனவர்களுக்கு ஓதினால் அது சென்று சேருமா என்று கேட்காது.
மௌத்தா போனவர்களுக்கு நீங்கள் ஹதியா செய்தால் அது சென்று சேருமா என்று அது கேட்காது. ஆக நாம் நம்முடைய கொள்கையின் அடிப்படையில், சுன்னத் வல் ஜமாஅத்தின் அடிப்படையில் நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுத்து விட்டால் அது மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். அதற்கு பின்னால் அதனுடைய அறுவடை நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் வந்து சேரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அப்படி நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு துஆ செய்யக்கூடிய, அல்லது நாம் ஹயாத்தாக இருக்கும் போதே நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் இருக்குமேயானால் நாம் மரணத்திற்கு பின்னால் நன்மை பெறக்கூடியவர்களாக இருப்போம் என்று இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள். வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். தலைவர் என்பவர் பொறுப்பாளர், அவரது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தின் பொறுப்புதாரியாக இருக்கிறான், அவரது பொறுப்பு பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் தன்னுடைய கணவன் வீட்டிலே பொறுப்புதாரியாக இருக்கிறாள், அவளுடைய பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவாள். வேலைக்காரர் தன்னுடைய எஜமானின் சொத்திலே பொறுப்புதாரியாக இருக்கிறார், அந்த பொறுப்பு பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகா கிலாலுன் ஷிதாதுன் லா யாஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். மூமின்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தினுடைய எரிபொருள்களாக யார் இருப்பார்? வகூது அன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் எரிகட்டைகளாக மக்களும் கற்களும் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய சந்ததியினரையும் குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மேலும் அந்த நரகத்திலே கடுமையான பலசாலிகளான மலக்குகள் காவலுக்கு இருப்பார்கள். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள், கடினமாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள். அதே மாதிரி அவர்கள் ஏவப்பட்டதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும், அவர்களுக்கு எது ஏவப்பட்டதோ அந்த விஷயத்தில் அல்லாஹ்விற்கு அவர்கள் மாறு செய்யவே மாட்டார்கள். நரகத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு ஒருவனது கையை பிடித்து இழு என்று சொன்னால் அவர் இழுத்து கொண்டே இருப்பார், விடு என்று சொன்னால் விட்டு விடுவார், அதுவரையிலும் விடமாட்டார். அதே மாதிரி ஒருவரை எண்ணெயிலே போட்டு பொறி என்று சொன்னால் பொறித்து கொண்டே இருப்பார், நிப்பாட்டு என்று சொல்லும் வரை செய்ய மாட்டார். அதான் லா யாசுன் அல்லாஹ் மா அமரஹும், அவர்களுக்கு ஏவப்பட்டதை செய்து கொண்டே இருப்பார்கள், மாறு செய்ய மாட்டார்கள். யஃபஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். இப்படி கடுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நரகம், அந்த நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பது நம்முடைய ஒவ்வொருவரின் கடமை என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதையே ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்கள் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இப்போ குழந்தைகளை மார்க்கத்தின் அடிப்படையிலே வளர்த்தெடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் சில செய்திகளை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். முதலாவதாக, குழந்தைகளுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். திருக்குர்ஆன் அதற்கான வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க வமின் துர்ரியத்தினா உம்மத்த முஸ்லிமத்தன் லக்க
வாரினா மனாசிகனா வத்துப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்த துவா இது. இதை திருக்குர்ஆன் பதிவு செய்கிறார். இது மாதிரி நம்முடைய துவாக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னது? இறைவா, எங்களை உனக்கு கட்டுப்பட்டவராகவும் எங்கள் வழித்தோன்றல்களையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சமுதாயமாகவும் ஆக்குவாயாக. எங்களுடைய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காட்டித் தருவாயாக. எங்களை மன்னிப்பாயாக. நீ மன்னிப்பை ஏற்கக்கூடியவன், நிகரற்ற அன்புடையோன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துவா செய்தார்கள் என்ற இந்த செய்தியை திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். இதே மாதிரி ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா துர்ரியாத்தினா குர்ரத்த அயுனி வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் எங்களுடைய குழந்தை செல்வங்களிலிருந்தும் கண்குளிர்ச்சியை தருவாயாக. உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் என்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். நம்முடைய துவாக்களை இப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய மனைவிமார்களை எனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. என்னுடைய குழந்தைகளை எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய குழந்தைகளாக ஆக்குவாயாக. சிறுவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய குழந்தைகளாக ஆக்குவாயாக. மார்க்க விஷயத்திலே எங்களுடைய குழந்தைகளுக்கு யா அல்லாஹ் நல்ல ஈடுபாட்டை தருவாயாக. நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக எங்கள் குழந்தைகளை ஆக்குவாயாக. தீயோர்களின் பழக்க வழக்கங்களிலிருந்து எங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாயாக என்று இந்த மாதிரி துவாக்களை முதலில் நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, குழந்தைகளுக்கு அறிவுரை கூற வேண்டும். அதற்கும் குர்ஆன் ஒரு சான்றை சொல்கிறது. ஹசரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு அறிவுரை கூறினார்கள். அந்த அறிவுரையையும் திருக்குர்ஆன் மிக நீண்ட வசனத்திலே சொல்லுகிறது. அதில் குறிப்பாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே. இணை வைத்தல் என்பது அல்லாஹ்விற்கு அடியான் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். பெற்றோருடன் நல்ல முறையிலே நடந்து கொள். உன்னுடைய பெற்றோர்கள் உனக்காக பட்ட கஷ்டங்களை நினைத்துப்பார். உன்னுடைய தாய் சிரமத்திற்கு மேல் சிரமத்திலே உன்னை பெற்றெடுத்தால், சுமந்தால் என்னெல்லாம் தொடர்ந்து நிறைய செய்திகளை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு சொன்னதாக திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது. கடைசியாக, நீ பூமியிலே ஆணவத்துடன் நடக்காதே. மக்களில் பலவீனமானவர்களை கண்டால் அவர்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா பெருமை பிடித்தவர்களை விரும்புவதில்லை. மக்களுடன் சராசரியாக சாமானியனாக நீ பழக வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை செய்கிறார்கள். இது மாதிரி நல்ல செய்திகளை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுரையாக தினமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி சிறு வயதிலேயே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் நற்காரியங்களை பழக்க வேண்டும். எது நல்ல பழக்கமோ அதை பழக்க வேண்டும். எது கெட்ட பழக்கமோ அதை சிறு வயதிலேயே, மிகச்சிறிய வயதிலேயே அதை தடுத்து விட வேண்டும். அதற்கான கண்டிப்புகளை காட்ட வேண்டும். குழந்தைகளுக்கு 7 வயது ஆனால் தொழச் சொல்லி ஏவ வேண்டும். 10 வயது ஆனால் தொழுவதற்காக வேண்டி அடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஹதீஸிலே நிறைய செய்திகள் இருக்கிறது. இப்படி நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். அதே மாதிரி மார்க்க கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் நிரப்பமாக கொடுக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் அந்த குழந்தைகள் வலதுன் சாலிஹுன் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல பிள்ளையாக ஆகும் என்பதை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்பேற்பட்ட தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.